இந்த வீடியோ ஊரில் இருக்கும்போது பெரியப்பா வீட்டில் எடுத்தது தான். ஸோ வீட்டில் நைட்டு வந்து எல்லாருக்கும் பூரி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாவுலாம் பிசைஞ்சிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200-250 பூரி சுடணும். அதுக்காக வந்து ஒரு 4-5 பேட்சாக வந்து மாவு பிசைஞ்சு அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கோம். உருட்டி இதே போல் வந்து இந்த சைடு வந்து குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் போட்டு குருமா மதியம் வந்து செஞ்சுருந்தாங்க. எல்லாமே வந்து அண்ணன் ஒய்ஃபுங்க தான் வந்து செஞ்சாங்க. நம்ம வந்து நினைப்போம் இவ்வளோ செய்யணுமே அப்படின்ட்டு. ஆனால் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு ஜாலியாகவும் இருக்கும். அதில் வந்து ஒரு வேலை சுமை அப்படிங்கிறதே இருக்காது. ஸோ எல்லாருக்கும் வந்து சேர்த்து எல்லாருமே வந்து நாங்கள் எல்லோரும் பூரியை வந்து அமுக்கி கொடுத்தோம். அப்புறம் வந்து பிரேமா வந்து பூரி வந்து போட்டு எடுத்தது. ஸோ கொஞ்சம் நானும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து சேர்ந்து செஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி பூரி சுடும்போதெல்லாம் வந்து ஸ்டவ் எடுத்து கீழே வச்சு உட்காந்து பொறுமையாக செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராகவும் இருந்தது, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுனால பூரி ப்ளஸ் கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கும் வந்து எல்லாத்தையும் எடுத்து கடைக்கும் வந்து கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதான். நைட்டு